தொண்டரடிப்புடி ஆழ்வார் போகலேன்னு விட்டார், திருப்பாணாழ்வார் போக மறுத்தார். ஹனுமான் சொல்றார், ராமன் பரமோதத்துக்கு வான்னு அழைத்தார். ஸ்னேகோமே பரமோராஜன் துவை நித்தியம் பிரதிஷ்டிதா பக்திச்ச நியதாவீர பாவோன் அந்நத்திர கச்சதி. ராமா வேண்டாம், நீ வாழ்ந்திருக்கிற இந்த ஸ்ரீரங்கத்திலேயே நான் இருக்கேன். இன்னைக்கு ஸ்ரீரங்கத்தோட ஹனுமான் இருக்காருன்னு தான் நம்முடைய சம்பிரதாயம். அதனாலதான் விபீஷண அனுபூஷ விபீஷணயோஹோஸ்யாம் யதமாவிக மோக்ஷம் உபேக்ஷ ரகுநாயக நிஷ்கிரய பூதம் புவி ரங்கதனம் ரமயேதே என்று பராசர பட்டர் சாதிக்கிறார். ஹனுமார் சந்நிதி, விபீஷணன் சந்நிதி, விஸ்வக்சேனர் 3 பேரும் ஒன்னா இருக்கா. ரங்கவிலாசத்துக்கு வந்தோம்னா தொண்டரடிப்புடி ஆழ்வார், திருப்பண்ணாழ்வார், ஹனுமான் 3 பேரும் ஒன்னாத்தான் எழுந்து கொள்ளிருக்கா. இவா மொத்த பேர் வைகுந்த அனுபவம் வேண்டாம், ஸ்ரீரங்க அனுபவம் போரும் இருந்தவா. கடைசி சரித்திரத்தோட முடிச்சுடுறேன். ஸ்ரீ பராசர பட்டரை ஒரு ஆச்சாரியன் கேட்கிறார், வைகுந்தத்துல பெருமான் 2 தோள்களோடு இருப்பாரா 4 தோள்களோடு இருப்பாரா? இது அவர் கேட்ட கேள்வி. ஏன்னா பட்டருக்கு இந்த பெருமாள் ரொம்ப பிடிக்கும்னு அவருக்கு தெரியும். வைகுந்தத்துக்கு போறதே கூட அவருக்கு பிடித்தம் இல்லை. அதனால வேணும்னு, ஏன்னா பெரிய பெருமாளுக்கு 2 தோள்களோ இல்லையோ, அதை வச்சு நான் அங்க பெருமாள் 4 தோளோட இருப்பாரோ இல்லையோ, அப்ப எப்படி நீ 2 தோள் பெருமாளை விட்டுட்டு 4 தோள் பெருமாளை போய் சேவிக்க போறீரா இப்படின்னு கேட்கணும்னு அவருக்கு ஆசை. பட்டர் அவருக்கு பதில் சொன்னார், இல்ல 2 பிரமாணம் நான் கண்டுபிடிச்சிருக்கேன். சில பிரமாணங்கள் எல்லாம் 2 தோளோட இருக்காருன்னு சொல்றது, சிலதெல்லாம் 4 தோளோட இருக்காருன்னு சொல்றது. அவர் ரொம்ப ஜாகிரதையா தப்பிச்சுட்டார். இப்போ 2 இருக்கு 4 இருக்குன்னு சொல்றதுன்னார். விடலை கேட்டவர், அந்த 2த்துக்குள்ள உமக்கு எது ரொம்ப பிடிக்கும்னார். 2ஆ இருக்கிறது பிடிக்குமா 4ஆ இருக்கிறது பிடிக்குமா? அந்த சுவாமி சமாதானம் சொன்னார், இதுல என்ன பிடிக்கிறதுக்கு இருக்கு? 2 தோள்களோட இருந்தா பெரிய பெருமாள் நினைச்சுன்னு சேவிச்சுட்டு போறேன், 4 தோளோட இருந்தா நம்பெருமாள் நினைச்சுன்னு சேவிச்சுட்டு போறேன். ஆக மொத்தத்திலே ரங்கநாதனாத்தான் சேவிப்பேனே தவிர வைகுண்டநாதனா ஒரு நாளும் சேவிக்க மாட்டேன். இதைத்தான் அவர் சொன்னது. திருநெடுந்தாண்டகத்தை விண்ணப்பித்தார். நம்பெருமாள் உடனே உமக்கு பெருவீடு தந்தோம், மோட்சம் கொடுத்தோம்னு கொடுத்தார். அம்மா அடியேன் வேண்டுவது இதே. இந்த வைகுந்தத்தை தான் ரொம்ப நாளா நான் பிரார்த்திச்சிருந்தேன். ஆனா ஒரு பிரார்த்தனை, இதே வைத்த அஞ்சல் என்ன கையும் கவித்த முடியும் முகமும் உருவலும் ஆசனபத்மத்திலே அழுத்தின திருவடிகளுமா நம்பெருமாளாங்க நான் சேவிக்கணும். ஏதே சங்ககதா சுதர்சன பிரதா க்ஷேமங்கரா பாகவா பாதத்வந்தமிதம் சரண்யம் அபயம் பத்ரஞ்சவோ ஹே ஜனாஹ இத்யூசுஷி அபயங்கரே கரதலே ஸ்மேரேண வக்திரேண தத் வியாகுர்வன்னிவ நிர்வகேன் மமதுரம் ஸ்ரீரங்க சர்வம் சஹா. கையிலே பிடித்த திவ்யாயுதங்களும் வைத்த அஞ்சலன்ன கையும் கவித்த முடியும் முகமும் முருவலும் ஆசனபத்மத்தில் அழித்தின திருவடியுமான இந்த சேவை நடுவுல நம்பெருமாள் நின்று இருக்கார். இதை சேவித்து சேவித்து அக்ரே தாக்ஷேண பஷாத் அகிபதி சயனேன ஆத்மனா ஸ்ரீபூமிபியாம் அதிருப்தியாம் நயன சுடரகை சேவியபால அமிர்தௌகவ் என்று ரொம்ப ஆச்சரியமா பட்டர் சாதிக்கிறார். பின்னாடி இருக்கிற ஆதிசேஷன் நிக்கிற பெருமாளை சேவிச்சுட்டு ஆயாசமா படுத்துன்னு விட்டாராம். பக்கத்துல இருக்கிற உபயநாச்சிமார்கள் சேவித்து சேவித்து கால்வலி தாங்களே உட்கார்ந்து விட்டாளாம். கருட மண்டபத்தில் இருக்கிற கருடன் சேவிச்சு கால் முடியிலே உட்கார்ந்து விட்டாராம். இவா இத்தனை பேரும் சுத்தி படுத்துன்னு உட்கார்ந்து இருக்கிறச்சே நடுவா நின்னு ஓர் அயர்வு இல்லாமல் வந்திருக்கிற அனைவரையும் ரட்சித்து சேவை சாதிச்சுட்டே இருக்காரு இல்லையோ. அந்த பெருமானை என்னைக்கு நாம் கண்குளர சேவிக்க போகிறோம்? கண்ணுக்கு முன்னாடி சேவிச்சுட்டே இருக்க ஆழ்வார்கள். ஆனா என்னுகளோ கண்ணுகள் கழிக்குனாலேன்னு கேட்கணும்னால் சேவித்த திருப்தி பிறக்கவே இல்லைன்னு அர்த்தம். அதனால வைகுந்தத்துக்கே போனாலும் இந்த ஸ்ரீரங்கத்து சேவை இருந்ததுன்னா சேவிப்போம், இல்லைன்னா மூலையிலே குத்தி கொண்டு கீழே வந்து பிறப்போம்னு பட்டர் சாதித்தாராம். நல்ல வேளை இன்னி வரைக்கும் அவர் கீழே வரல. ஆஹ் காவேரி விரஜாசேயம் வைகுண்டம் ரங்கமந்திரம் ச வாசுதேவோ ரங்கேஷா பிரத்யக்ஷம் பரமம் பதம். அண்ணாடி அது எல்லாத்தையும் வெளியூர்ல இருந்து இந்தூர்ல வந்து இந்தூர்கார ஆளுக்கு சொல்றது இதுக்கு மேல நன்னா இருக்காது. அது செஞ்சா அப்ப ஏதோ பெருமையை எங்கேயோ போய் சொல்லிக்கிறதுங்கிறாலும் இல்லையோ அந்த மாதிரி ஆயிடும். மேற்கொண்டாடி அந்த மாதிரி பைத்தியக்காரத்தனம் பண்றதா இல்லை, அசட்டுத்தனம் பண்றதாகவும் இல்லை. அனைவருக்கும் ஸ்ரீரங்க வாசமும் கிட்டி பரவாசுதேவனுடைய அனுபவத்தை பூலோகத்திலேயே நன்கு அனுபவிக்க வேணும் என்று பிரார்த்தித்துக் கொண்டு பக்தி வளர வேண்டும். ஸ்ரீரங்கநாதனிடத்துல பக்தி வளர வேண்டும். அனைவருக்கும் அந்த பக்தியே முக்தியை கொடுக்க வேண்டும். அந்த முக்தியும் திருவரங்கமாகவே இருக்க வேண்டும் என்று பிரார்த்தித்துக் கொண்டு அமைகிறேன். க்ஷமிக்க பிரார்த்திக்கிறேன்.